அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம பராபவ வருடம் 2026 தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும். அந்த வகையில் இப்போ மீனராசி மற்றும் மீனம் லக்னம் இதில் பிறந்தவர்கள் இந்த பராபவ வருடம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நற்பலன்கள் பார்ப்போம். காணொளியின் கடைசீட்டில் பாதக பலன்கள் என்னென்ன கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சித்திரை 1 அப்படிங்கிறது தான் தமிழ் வருஷ பிறப்பு. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இந்த 1ஆம் தேதி காலையில் 6:07 சூரிய உதயம் நடக்கிறது. அப்போது அந்த தமிழ் வருட பிறப்பு பராபவ வருடம் பிறக்கிறது என்று அர்த்தம். அந்த நேரத்தில் அந்த மைக்ரோ செகண்டில் என்ன அப்படின்னா அந்த 12 கட்டங்களில் எந்தெந்த கட்டங்கள் எந்தெந்த பாவகங்கள் ராசிகள் பலமடைகிறதோ அந்த பலமடைந்த ராசிகள் வைத்து தான் இந்த பலன்கள் உங்களுக்கு அருளப்படுகிறது. பரல் கணிதம் மூலம் எடுக்கப்படுகிறது. மேலும் காலநிலைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக மிக அவசியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஏன் அப்படின்னா அந்த கிரகம்தான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்கிறது. உங்களுடைய அணுவணுவான செயல்பாடுகளையும் அதுதான் நிர்ணயம் செய்கிறது. அந்த கிரகம் நல்லா இருந்தால் நல்ல பலன்கள் வந்து சேரும். அது கெட்டு போய் தசை நடத்தினா உங்களுக்கு கெடுபலன்களே வந்து சேரும், துன்பங்களே வந்து சேரும். இன்னைக்கு நீ என்ன பண்ணணும், என்ன கலர் சட்டை போடணும், எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும், யார் யாரையெல்லாம் பார்க்கணும், என்ன சாப்பிடணும், வருமானத்தை ஈட்டுவீங்களா, வீடு நிம்மதியை கொடுக்குமா, வீட்டில் சண்டை வருமா, வெளியில் சண்டை வருமா, இந்த மாதிரி உங்களுடைய சகல விதமான பரிவர்த்தனைகளையும் பார்க்கணும். தீர்மானிக்கிறது யார்? நல்ல விதமாக தீர்மானித்தா தசை நடத்துகிற கிரகம் நல்லா இருக்குது. மோசமான விதமாக உங்களை ட்ரீட் பண்ணால் உங்களுடைய தசை நடத்துகிற கிரகம் சரியில்லை. அதுதான் இருக்கிற சூட்சமம். அப்போது தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் அட்லீஸ்ட் துன்பமாவது வராமல் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அப்போது இந்த பராபவ வருடம் இந்த மீனராசி மீன லக்னத்துக்கு இப்போ சொல்ல போகிற பலன்கள் தான் உங்களுக்கு அருளப்படும். பலனுக்குள்ள போமா. இந்த மீனராசி மற்றும் மீனம் லக்னம் இதில் பிறந்தவர்கள் இந்த பராபவ வருடத்தில் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா பாருங்க. உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் பாவகம் வலுப்பெறுகிறது. 2, 3 ரெண்டுமே பலமானதாக மாறுகிறது. 2ஆம் இடம் என்பது ஆகச்சிறந்த குடும்பம். அப்போ குடும்ப ஒற்றுமை, உங்களுடைய குடும்ப ஒற்றுமை ஓங்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் சொல் பேச்சு கேட்பார்கள். குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். குடும்ப உறுப்பினர்கள் அதிகமாவார்கள். மகன் பிறப்பது, மகள் பிறப்பது, மருமகன் வருவது, மருமகள் வருவது என இருக்கும். பேச்சு சும்மா வீச்சு மாதிரி இருக்கும். அப்படி வெட்டு ஒன்று துண்டுண்டா இருக்கும். செவ்வாயோட வீடு இல்லையா அது 2ஆம் வீடு. வாக்கு பலிதம் உருவாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். சொன்னது அப்படியே நடந்து போயிடும். தர்க்கத்தில் எவரும் வெல்ல முடியாத நிலைமைக்கு நீங்கள் செல்வீர்கள். குடும்ப வருமானத்தை நீங்கள் அதிகரிப்பதற்காக எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் அப்படியே பலிதமாகும். குடும்ப வருமானம் அதிகமாகும். குடும்ப வருமானம் மேன்மேலும் அதிகமாகி அது லாபமாக மாறும். அப்போ அந்த குடும்ப வருமானம் வர வேண்டும் என்றால் தொழில் நன்றாக நடக்க வேண்டும். அப்போ தொழில் வளர்ச்சி உண்டு. வேலையில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு அதிகமாக வேண்டும். அப்போ ஊதிய உயர்வு நிச்சயம் உண்டு. தொழிலிலும் சரி வேலையிலும் சரி மிகச்சிறந்த சிறப்பை இந்த 2ஆம் பாவம் தரும். கண், காது, மூக்கு, வாய், பல், நாக்கு போன்றவற்றில் இருந்த ரோகங்கள் விலகும். குடும்பம் லட்சுமி கடாட்சத்துடன் திகழும். முருக கடாட்சத்துடன் திகழும். முருகன் அழகன் என்பது போல் உங்கள் முகம் ஜொலிக்கும். 3ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அப்போது இந்த லேவாதேவி யாரெல்லாம் குத்தகை எடுக்கிறது, ஏஜென்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி தொழிலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும்.
பேசி பேசியே ஜெயிக்க வைக்கும் உங்களை இந்த வருஷம் ஃபுல்லாக. அது மட்டுமல்ல, தகவல் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இப்படினாலே இதுக்குள்ள உங்களுக்கு இந்த ஏஐ, கம்ப்யூட்டர், டேட்டா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த டேட்டா அனாலிசிஸு, செல்ஃபோன்ஸு, இது எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது அதுக்குள்ளே வந்துடும். இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பம் தான் கொடி கட்டி பறக்குது. இதில் யார் யாரெல்லாம் வேலை செய்கிறீங்களோ அல்லது தொழிலாக எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்களோ மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக உண்டு. நிலம் வாங்கி விற்றல் இந்த தொழிலில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கீங்களோ அவங்க மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவார்கள். அது மட்டுமல்ல, தம்பி, தங்கச்சி, சித்தப்பா இவர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக மாறும். பாகப்பிரிவினை பிரச்சனைகள், பங்காளி சண்டைகள், பங்கு பிரிப்பதில் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது நல்ல முடிவுக்கு எட்டும். அது மட்டுமல்ல, ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளுதல், டீடு போட்டு வேலை செய்கிறது, பத்திரப்பதிவு செய்தல், பேப்பர் ஒர்க்ஸு, கையெழுத்திடுதல், பேங்க் அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணுறது கூட இதெல்லாம் இருக்குது. அப்போது இந்த பத்திரங்கள், ஒப்பந்தங்கள், பத்திர பதிவுகள் இது சார்ந்த விஷயங்களில் சிக்கல் இருக்கும் பட்சத்தில் நீங்கும். அல்லது இது பண்ணி ஒப்பந்தங்கள் செஞ்சு நீங்கள் பெரும் லாபத்தை நீங்கள் சம்பாதிப்பீர்கள். கழுத்து, தோள்பட்டை, கைகள் இது சார்ந்த ரோகங்கள் இருப்பின் உங்களை விட்டு நிச்சயமாக அகலும். சிறுதூர பிரயாணங்கள் ஆகச்சிறந்த முறையில் சிறக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் மிக பலமானதாக மாறுது. 6ஆம் இடம் ஒருத்தனுக்கு பரலில் அதிகமான பரல் வாங்கி நின்றுச்சுன்னா இது அந்த பரல் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா சுப பரல்கள் தான். அப்போ 6ஆம் இடம் சுபத்துவமாக மாறுதுன்னு அர்த்தம். இவ்வளோ நாள் இல்லாத அளவுக்கு எதிரிகள் எல்லாம் முழுமுற்றா அழிஞ்சு போயிடுவாங்க. போராட்டம் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னா போராடுறதுக்கு கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டீங்க. அப்பேற்பட்ட சக்தியை கொடுத்துரும். ஒரு விஷயம் கிடைக்கணும், அதுக்காக 7 கடல் 7 மலையை தாண்டனா கூட தாண்டிடுவீங்க. அவ்வளோ பெரிய உத்வேகத்தை கொடுத்துரும் இந்த 6ஆம் இடம். ஒரு போட்டித் தேர்வு, நேர்முக தேர்வு, ஒரு எழுத்து தேர்வு, வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். வேலை, வெளிநாட்டு வேலை, உள்நாட்டு வேலை, வெளிமாநில தூர ஊர்களில் வேலை, தூர தேசங்களில் வேலை, உள்ளூர் வேலை, அரசாங்க வேலை, தனியார் துறையில் வேலை, இதில் எல்லாம் ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி, இந்த மேன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நிச்சயம் வெற்றி உண்டு. நிச்சயம் வெற்றி உண்டு. கடன் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அடைப்பதற்கு வழிகள் பிறக்கும். கடனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவீர்கள். வட்டிக்கு விடுபவர்கள் மிகப்பெரிய எழுச்சியை, வளர்ச்சியை சந்திப்பீர்கள். ஒரு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இதில் எல்லாத்திலுமே வெற்றி. ஒரு போலீஸ் ஸ்டேஷனு பிரச்சனை, பஞ்சாயத்து எல்லாத்துலேயுமே நீங்கள் முதன்மையாக திகழ்வீங்க. உங்களால் தான் வெற்றி கிடைக்கும். நீங்கள் தான் பல கைடன்ஸை பண்ணுவீங்க. எல்லா விஷயத்துலையும் இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் நம்பர் 1 வெற்றி பெற்று வெளியே வருவீங்க. எதிரிகள் முழுமுற்றாக அழிந்து போவார்கள். வேலையற்றவர்களுக்கு வேலை கிடைக்கும். மாமான்னு நீங்கள் யாரை கூப்பிட்டீங்கனாலும் அவங்களால மிகப்பெரிய ஆதாயங்கள் நிச்சயமாக உண்டு. நீண்ட கால திருமண சண்டைகளுக்கு நிவர்த்தி கிடைக்கும். யார் யாருக்கெல்லாம் டைவர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் டைவர்ஸ் கிடைச்சிரும். அதை விட்டா 9ஆம் பாவம் வலுப்பெறுது. இப்போ 9ஆம் பாவம் வலுப்பெற்ற ஒருத்தன் எப்படி அப்படின்னா அதிர்ஷ்டமிக்கவனாக வாழ்வான். வெளிநாட்டுக்கு, வெளிமாநிலத்துக்கு, தூர ஊர்களுக்கு பெரும் பயணம் செய்து போயிட்டு வரவங்களுக்கு எல்லாம் நல்ல லாபம் உண்டு. உயர் படிப்பு, மேற்படிப்பு, பட்டய படிப்பு, மாஸ்டர் டிகிரி பண்ணுறவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய சிக்கல் இருக்கும் பட்சத்தில் அந்த சிக்கல் உடைபடும் சாதனைகளை படைப்பீர்கள். அந்த விஷயத்தில் சாதனை நிச்சயமாக உண்டு. இந்த 9ஆம் இடத்தை ஜாதக பாரிஜாதம் சிவ அர்ச்சனை என்கிறது. அப்போது சிவனுடைய அருள் கொட்டும். அது பாக்கியஸ்தானம் அந்த 9ஆம் இடம். அப்போது நீங்கள் முன்பிறவி, பின்பிறவி, நடுப்பிறவி, இந்த மாதிரி எத்தனை பிறவி இருக்குதோ அத்தனை பிறவிலையும் செஞ்ச சகலவிதமான நன்மைகளும் புண்ணியமாக ஆக்கப்பட்டு அந்த புண்ணியம் பாக்கியமாக கொட்டும் இடம் இந்த 9ஆம் இடம். அப்போது பாக்கியங்கள், அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக உண்டு.
வராத பணம் கைக்கு வரும், புகழ் கௌரவம் அந்தஸ்து உயரும் உயரும். ஆன்றோர்கள் சான்றோர்கள் கற்ற குரு போன்றோரின் ஆசீர்வாதங்கள் நிச்சயம் உண்டு. தந்தை மிக பலமாக வலம் வருவார். அவருக்கு இருக்கக்கூடிய நோய்கள் அவரை விட்டு அகலும். தந்தைக்காக நீங்கள் பெரும் காரியங்களை தியாகங்களை செய்வீர்கள். தந்தையும் உங்களுக்காக பெரும் காரியங்களையும் தியாகங்களையும் நிச்சயமாக செய்வார். வெளிநாட்டிலிருந்து இங்க இருந்துகிட்டே வெளிநாட்டு டாலர்ல வந்து சம்பாதிக்கிறது, இதுவும் வந்து நடக்கும். இதுவும் வந்து நடக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த 9ஆம் இடம் விட்டு கொடுக்காது. கெட்டியை இழுத்து இழுத்து பிடிக்கும். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உடனே நிவர்த்தியை தான் தேடும். எப்படி உங்கள் அப்பா உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாரோ, உங்களுக்கு நீங்கள் துரோகமே செய்ய மாட்டீங்களோ, உங்கள் வழி வழியாக வந்த விஷயங்களில் வந்து எப்பயும் வந்து நீங்கள் காப்பாற்றப்பட்டு கொண்டே இருப்பீர்களோ, உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு வந்து குற்றம் செய்யாதோ, அந்த மாதிரி அந்த இடம் 1, 5, 9 1 கூட விட்டுருங்க, 5, 9 அந்த மாதிரி. அதனால் பெரிய அதிர்ஷ்டம் இந்த பராபவ வருடத்தில் இந்த மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு வந்து இருக்குது. அது மட்டுமல்ல, தசாபுத்தி நல்லா இருந்தால் இது அருமையாக நடந்தேறும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் மேலோங்கும். அதில் வெற்றியும் பெறுவீர்கள். இந்த வருடம் அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து கொடுக்குது. பழைய தொழில் நஷ்டமாகி கொண்டு இருக்கும் பட்சத்தில் அந்த நஷ்டத்தை ஈடுகட்டி பெரும் லாபத்தை நோக்கி திரும்பும். உங்களுடைய தொழில் வளர்ச்சி பெறும். வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றியை நோக்கி திரும்பும். வெற்றி ஸ்தானம் 10ஆம் இடம் வலுக்கிறது. அப்போ காரிய தடைகள் தாமதங்கள் இனிமேல் நிச்சயமாக இருக்காது. உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை உயர்ந்து கொண்டே போகும். ஒரு உயர் பதவி மேற்பதவி பட்டய பதவி கிடைக்காமல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் கிடைக்கும். ஆராய்ச்சி படிப்புகளை கொடுக்கும், PhDயை கொடுக்கும். இந்த தொழிலால் பெருத்த லாபங்களை நீங்கள் சம்பாதிப்பீர்கள். அதனால் வேறு இடத்தில் சொத்து வாங்கி போடுதல், தூர இடத்தில் சேமிப்புகளை செய்தல் நடக்கும். தொழில் நிமித்தமாக கட்டிடங்களை கட்டுதல், வண்டி வாகனங்களை வாங்குதல் போன்றவை சிறப்பாக இருக்கும். தொழிலில் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி நுணுக்கங்களாக புகுத்தி அந்த புதிய தொழில்நுட்பத்தால் உங்களுடைய தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். உங்களுடைய ஆசைகள் குறிக்கோள்களை வீழ்த்தவே முடியாது. லட்சியங்களை நோக்கிய பயணம் மிக விரைவானதாக இருக்கும். உங்கள் ஆசைகள் நிறைவேற்றப்படும். ஒரு சிலருக்கு காதல் மலரும். அரசாங்க அனுகூலம் நிச்சயமாக உண்டு. நினைத்தாலே ஒரு 1000 பட்டாம்பூச்சி பறக்கும் பாருங்க. அந்த மாதிரி உறவுகள், நலம் விரும்பிகள் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள். இந்த மாதிரி உடல் பலம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். சகல நோய்களுக்கும் தீர்வு உண்டு. பெருத்த லாபங்களாக மாறும் சகல வருமானமும். பெரிய சொத்துக்கள், தோட்டம், துறவுகள் வாங்கி போடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். தலைமை தாங்கும் தகுதி உங்களை தேடி வரும். அப்போ உங்களுடைய சகல விதமான விஷயங்களிலும் பெருத்த லாபங்கள் உண்டு. அதீத பணவரவு நிச்சயமாக உண்டு. அதனாலேயே பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து போன்றவை உண்டாகும். முக ரோகங்கள் அகலும். கைகள் கழுத்து தோள்பட்டை போன்ற இடத்தில் இருக்கக்கூடிய ரோகங்கள் அகலும். மேல்வயிறு பிரச்சனை நிச்சயமாக உங்களை விட்டு அகலும். பேக் பெயின் இதுவும் வந்து அகலும். வயிற்றுக்கோளாறுகள் இது போன்ற சமாச்சாரங்களும் உங்களை விட்டு அகலும். தொடைகள் இது சார்ந்த தொடையில் இருக்கக்கூடிய ரோகங்களும் உங்களை விட்டு அகலும். முட்டி சார்ந்த விஷயங்கள், முழங்கால் சார்ந்த விஷயங்கள், இதில் இருக்கக்கூடிய சகல விதமான ரோகங்களும் உங்களை விட்டு அகலும். அது மட்டுமல்ல, நீண்ட காலமாக வராத பணம் கைக்கு வந்து சேரும். புதிய எதிரிகளை வந்து சம்பாதிப்பீங்க. அவங்க வந்து சமாளிக்கிற நீங்களா உருவாக்குவீங்க. அவங்களால லாபம் வந்து நிச்சயமாக உண்டு. நிலம் வாங்கி விட்டுறல, இதில் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த சிக்கல்லேருந்தும் வெளியே வருவீங்க. குடும்ப வருமானத்தை பல மடங்கு பெருக்குவீங்க. குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வச்சுப்பீங்க. தொழில் சார்ந்த விஷயங்களால் மிக உன்னதமான பலன்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்கள் சார்ந்த விஷயங்களாலும் மிகப்பெரிய லாபம் நிச்சயமாக உண்டு. லாபம் என்பது பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து பணவரவு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றங்கள் இவை அனைத்துமே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சந்தோஷமாக வச்சிருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பராபவ வருடம் வந்து உங்களுக்கு திகழ்கிறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த பராபவ வருடம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறது. இவ்வளவு நற்பலன்களும் இந்த பராபவ வருடத்தில் பிறந்த பராபவ வருடத்தில் இந்த மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு கிடைத்து விடுமா என்றால் நிச்சயமாக கிடையாது தமிழஞ்சங்களே. நான் முன் சொன்னது போலதான், எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகலவிதமான நற்பலன்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள். என்னென்ன கெடுபலன்கள் வருதுன்னு பார்ப்போமா? இதில் என்ன அப்படின்னா 12ஆம் இடம் ரொம்ப பரல் வாங்குது. அப்போது கால் பாதத்தில் பிரச்சனை வரும், கால் எரிச்சல் வரும், பாத வெடிப்பு இருந்தால் அதுவும் அதிகமாகும், விரலில் எங்கேயாவது இடிச்சுக்கிட்டு ரத்தம் வர மாதிரி ஆகும். கவனமாக இருக்கணும். அப்புறம் இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது நீண்ட தூர பிரயாணம், அதெல்லாம் சிறக்காமல் போயிடும். கவனமாக இருக்கணும். தசாபுத்தி சரியில்லைன்னா தான் இது நடக்கும். தசாபுத்தி நல்லா இருந்தால் இது நடக்காது. தசா நடத்துகிற கிரகம் சரியில்லாமல் போய் அதன் அதிதேவதையை நீங்கள் வணங்கினாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராது. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், செவுத்து மேலே கால் வச்சு தூங்குவேன், குப்புற அடித்து தூங்குவேன், கமுந்தறுத்து படித்து தூங்குவேன், நான் என் இஷ்டம் போல தான் இருப்பேன் அப்படின்னா இதெல்லாம் வந்துடும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஜாம்பவான்கள் மிக கவனமாக இருத்தல் வேண்டும். நைட்டில் படுத்தால் தூக்கம் வராது, தூக்கம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்காது, அதீத காம உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். கவனமாக இருக்கணும். மனைவி கூட சண்டை வரும், பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிக்கல் வரும், வெகுஜனர் மத்தியில் கெட்ட பெயர் உருவாகும். வெகுஜனர் மத்தியில் கெட்ட பெயர் உருவாகும். கணவன் மனைவி இடையே தகராறு வரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் தள்ளி போகும். ஒழுக்கமான சாப்பாடு கிடைக்காது. ஞாபக மறதியால் பலவற்ற மறந்து எங்கெங்கேயோ விட்டுட்டு என்னென்னவோ பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோம், எங்கே போகிறோன்னு தெரியாமல் எல்லா இடத்துலையும் சுற்றுறது, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் மீறி வெளிநாட்டில் போய் ஜெயிச்சிடலான்னா அங்கே போயும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆகிடும். பிரச்சனை இன்னும் பெருசு தான் ஆகும். ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி தான் உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கணும் உடம்புல இருக்கிறத அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வருஷத்தில் தசாபுத்தி சரியில்லைன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். தொப்புளுக்கு கீழே அந்த வயிறு இருக்குது பார்த்தியா, அதை சுற்றி ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஒரு சில பேருக்கு கருத்து முரண்பாடுகள் அதிகமாகி கணவன் மனைவிக்குள்ள டைவர்ஸ் வரைக்கும் போகும். நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். நண்பர்களால் துரோகம் இழைக்கப்படும் உங்களுக்கு. இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுலேருந்தெல்லாம் எப்படா நான் வெளியில் வர முடியும் அப்படின்னா பாருங்கள், ஒன்று தாங்க, சனி பகவான் மட்டும்தாங்க. அதை விட இந்த மீனம் அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான். எப்பயுமே சனி பகவானுக்கு விளக்கெண்ணெய் எள்ளெண்ணெயில் தீபம் போட்டிங்கன்னா அது வேற கணக்கு. இதே மாதிரி இந்த மீனம் அப்படிங்கிறதுனாலேயே சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி முன்னாடி மண்டி போட்டு வணங்கணும். மாதத்தில் ஒரு நாளோ 2 மாதத்தில் ஒரு நாளோ ஒரு எள்ளெண்ணெயில் தீபம் போட்டு கொண்டக்கடலையில் பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய தெம்பையும் திராணியும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்கள் உடம்புல மிகப்பெரிய ஆளுமை வந்துடும், சக்தி வந்துடும். அப்போது எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்குற அளவுக்கு அந்த மனோபாவத்தை கொடுத்துரும். எந்த கிரகம் தசை நடத்தினாலும் மிகப்பெரிய ஆளுமையால் துவம்சம் பண்ணி அதை சமாளிக்கிற அளவுக்கு நீங்கள் அந்த திராணியை பெற்று விடுவீர்கள். அப்படியே சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் ஒரு எள்ளெண்ணெயில் தீபமேற்றி விட்டீர்கள் என்றால் உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொருவர் பிறந்துதான் வர வேண்டும். தமிழ் நெஞ்சங்களே, அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.